அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செபியை பற்றி கொடுத்துருக்குறாங்க. செக்யூரிட்டிஸ் அண்டு எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இதனுடைய விரிவாக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1988 வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஆனால் இதற்கு சட்ட அங்கீகாரம் அப்படிங்கிறது 1992 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதனுடைய தலைவராக வந்து பார்த்தோம்னா துஹின் காந்தா பாண்டே அப்படிங்கிறவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இதனுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 3 ஆண்டுகள். இதுக்கு முன்னாடி வந்து தலைவராக இருந்தது யாருன்னா மாதவி புரிபுச் அப்படிங்கிறவங்க ஒரு பெண் தான் வந்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து துஹின் காந்தா பாண்டே அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்தது ஐரோப்பிய கமிஷனின் தலைவரை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது தலைவர் யாருன்னா ஊர்சுலா வான்டர் வியன் அப்படிங்கிறவர் தான் இதனுடைய தலைவர். அதே மாதிரி 16வது நிதி ஆணையத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது சமீபத்தில் அரவிந்த் பனகாரியா இவரை தலைவராக கொண்டு அமைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் தான் நிதி ஆணையத்தை வந்து அமைப்பார். இதனுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 2026 2031 வரைக்கும் இதனுடைய பதவிக்காலம். ஸோ இதை பற்றி நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி எங்கே சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் 280 வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நிதி ஆணையத்தை வந்து அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்திய அரசியலமைப்பில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா 15வது நிதி ஆணையம் வந்து செயல்பாட்டில் இருக்குது. இந்த 15வது நிதி ஆணையத்துக்கு NK சிங் அப்படிங்கிறவருடைய தலைவர் தான் இப்போ இருக்கிறாரு. ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய வேலை என்ன அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அந்த வரிப்பகிர்வை வந்து எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத பரிந்துரைக்கிற கமிட்டி தான் வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15வது நிதி ஆணையத்தில் 41% வந்து மாநில அரசுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு வருவாயில். அதே 14வது நிதி ஆணையம் வந்து YV ரெட்டி தலைமையில் நடந்திருக்கும். இவங்க வந்து 31% வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா ஏப்ரல் 1 2026 மார்ச் 31 2031 வரைக்கும் இதனுடைய பதவிக்காலம் வந்து இருக்கும். அடுத்தது தேசிய SC கமிஷனின் தலைவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நேஷ்னல் ஷெட்யூல்டு கேஸ்ட் கமிஷன். இது வந்து கிஷோர் மக்வானா அப்படிங்கிறவர் தான் தலைவராக இருக்கிறாரு. இப்போ இந்த SC கமிஷனை பற்றி நம்ம இந்திய அரசியலமைப்பில் எங்கே சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 338 வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நேஷ்னல் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் கமிஷன் அதாவது ST ஆணையம் இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 338(7) வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து 89வது சட்ட திருத்தம் 2003 தான் வந்து சேர்த்துருப்பாங்க. 89வது சட்ட திருத்தம் 2003 தான் இந்த ST கமிஷன் அப்படிங்கிறது நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன், நேஷ்னல் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இதை பற்றி நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 338(B) வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ B சப்கிளாஷ் வந்துச்சுனாலே அது ஏதோ ஒரு அரசியலமைப்பில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத அர்த்தம். இது வந்து பார்த்திங்கன்னா 102வது சட்ட திருத்தம் 2018 தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 102வது சட்ட திருத்தம் 2018 தான் இந்த பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படிங்கிறது வந்து அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி 101வது சட்ட திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா GST கொண்டு வந்திருப்பாங்க 2016. அதே மாதிரி 103வது சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு 10% கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து 103வது சட்ட திருத்தம். 104வது சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன் பிரிவினருக்கான அந்த நியமன முறை வந்து பாராளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வானிலை ஆய்வு மையத்துக்கு ஒரு புதிய தலைவர் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து அமுதா அப்படிங்கிறவங்க முதல் பெண் தலைவர். இதற்கு முன்னாடி பாலச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து இருந்தார். இப்போ வந்து அமுதா அப்படிங்கிற IAS அவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்தது தமிழக முதல்வரின் காலை உணவு திட்டத்தை பின்பற்றி அமல்படுத்தப்பட உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து தான். இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய இந்த காலை உணவு திட்டத்தை பின்பற்றி நாங்களும் அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து அரசு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 15
2022ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். மதுரையில் வந்து ஒரு தொடக்கப்பள்ளியில் தொடங்கி வச்சுருப்பார் நம்ம முதல்வர் அவர்கள். அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறதும் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 5, 2022ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது. அதே மாதிரி கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 15, 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த செப்டம்பர் 15 என்ன பார்த்திங்கன்னா, ஸோ பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த தினம் தான் இந்த செப்டம்பர் 15 அப்படிங்கிறது. அதாவது மார்ச் 7 மக்கள் மருந்தக தினம். இது வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டுலேருந்து தான் வந்து நம்ம கொண்டாடுறோம் மக்கள் மருந்தக தினம் அப்படிங்கிறது. இது வந்து என்னென்னா மத்திய அரசு சார்பில் அதாவது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதிக் பரியோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக மலிவு விலை மருந்தக திட்டம் தான் ஒரு இது. அதாவது நம்ம மத்திய அரசு வந்து நாடு முழுவதும் 9000 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மலிவு விலையில் மருந்துகள் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த PMBJP அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ இதனை போற்றும் வகையாக தான் வந்து மக்கள் மருந்தக தினம் அப்படிங்கிறது மார்ச் 7ஆம் தேதி வந்து கொண்டாடிட்டு வர்றோம். அதே மாதிரி சமீபத்தில் பிப்ரவரி 24ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மருந்தக திட்டம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும், அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 1000 இடங்களில் வந்து மலிவு விலையில் மருந்துகள் கிடைக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மருந்தக திட்டம் அப்படிங்கிறது. இது வந்து பிரதான் மந்திரி, அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம். ஸோ அதற்காகத்தான் நம்ம இப்போ வந்து மார்ச் 7ஆம் தேதி மக்கள் மருந்தக தினம் அப்படிங்கிறது நம்ம கொண்டாடுறோம். அடுத்தது, தமிழகத்தில் அனைத்து பஸ் நிலையங்களிலும் அன்னையர் தங்கள் குழந்தைகளுக்கு தனிமையில் வசதியாக பாலூட்டும் வகையில் தனி அறைகளை அமைத்த மாநில முதல்வர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருந்தபோது தான் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயுமே வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க முதல் முறையாக. அடுத்தது, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா பாலகிருஷ்ணன் IAS அவர்களை தான் வந்து சமீபத்தில் நியமிச்சிருக்கிறாங்க. அடுத்தது, அரசியலமைப்பின் சட்ட விதி 136 வந்து உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழ் நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்கள் வழங்கிய தீர்ப்புகளை வந்து மேல்முறையீடு செய்வதற்காக உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு சிறப்பு அதிகாரம் தான் இந்த ஆர்டிக்கல் 136 அப்படிங்கிறது. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கல் 21A சட்டப்பிரிவு குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதை உறுதி செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து 86வது சட்ட திருத்தம் 2002 இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் வந்து இந்த குழந்தைகளுக்கு 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அதாவது இலவச கட்டாய கல்வி வழங்குவதை உறுதி செய்யக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் இது. ஆர்டிக்கல் 21A வந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அடிப்படை உரிமைகளில் ஆர்டிக்கல் 21A வந்து வந்திருக்கும். அதே மாதிரி அடிப்படை கடமைகளாகவும் சேர்த்துருப்பாங்க. நமக்கு அரசியலமைப்பில் 11வது கடமையாக சேர்க்கப்பட்டது இந்த ஆர்டிக்கல் 21A அப்படிங்கிறது தான் சேர்த்துருப்பாங்க. 51K வந்து சேர்த்துருப்பாங்க. அடுத்தது, காப்பான் அப்படிங்கிற AI தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய விலங்குகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ யானை தான். அதே மாதிரி தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா அனில் ஜெயின் அப்படிங்கிறவர் வந்து நியமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் நடைபெற உள்ளது எத்தனையாவது பொருளாதார கணக்கெடுப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 8வது பொருளாதார கணக்கெடுப்பு. அதே மாதிரி எத்தனையாவது ஆஸ்கர் வழங்கும் விழாவில் அனோரா அப்படிங்கிற ஒரு படம் 5 விருதுகளை பெற்றது அப்படின்னா ஸோ 97வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா. இது வந்து அமெரிக்காவில் நடந்திருக்கும். அதில் அனோரா அப்படிங்கிற ஒரு படம் வந்து பல்வேறு பிரிவுகளில் 5 விருதுகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஊரும் வரலாறு அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் கேட்டிருக்கிறாங்க நெடுஞ்செழியன் அவர்கள். அதே மாதிரி 2028 ஒலிம்பிக் போட்டியை நடத்தக்கூடிய நாடு எதுனா அமெரிக்கா வந்து நடத்த போகிறாங்க. 2024 வந்து எந்த நாள் நடத்தியிருப்பாங்க? ஃப்ரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் வந்து நடந்திருக்கும். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒலிம்பிக் போட்டி வந்து நடக்குது. அதே மாதிரி பட்ஜெட் தாக்கலின் போதே முதல் முறையாக
பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு தான். ஸோ இனி வர்ற மார்ச் 15ஆம் தேதி வந்து தமிழக பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. அதில் பொருளாதார ஆய்வறிக்கையும் தாக்கல் செய்ய போகிறாங்க. அதாவது கடந்த ஒரு வருஷத்தில் வந்து எவ்வளோ வந்து நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது, வளர்ச்சி எவ்வளோ இருக்குது, வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி வழங்கக்கூடிய ஒரு அறிக்கை தான் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது. அடுத்தது திமுகவிற்கு, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து எப்போ கிடச்சிது அப்படின்னா மார்ச் 2, 1958 வந்து கிடச்சிருக்கும். இந்த திமுக அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 17, 1949 தான் இந்த கட்சி வந்து தொடங்கப்பட்டிருக்கு. பெரியார் அவர்களுடைய பிறந்த தினத்தில் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம். இது வந்து பார்த்திங்கன்னா 57 தேர்தலில் வந்து போட்டிகிட்ருப்பாங்க. ஸோ அதன்படி மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து மார்ச் 2ஆம் தேதி வந்து கொடுத்துருப்பாங்க. 1967 வந்து இந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கும். அண்ணா அவர்கள் முதல்வராக பதவியேற்றிருப்பார். அடுத்தது இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்த மாநிலம் எது அப்படின்னா அதுவும் வந்து நம்ம தமிழ்நாடு தான். ஸோ தேங்க்யூ.